உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 60:2, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுக்கு மேலே ஒரு நொடி கூட என்னுடைய வேதனையோ கஷ்டத்தையோ நான் சகிக்க முடியாது. எனக்கு உடனே சரியாகணும். ஒரு நொடி கூட நான் இனிமேல் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன், இந்த வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? உடனே வெளிச்சம் வருது. என்னங்க, எத்தனை வருஷம் நான் வேதனையை அனுபவிச்சுட்டேன். அவ்வளோதான், முடியாதுன்றீங்களா? அவ்வளோதான், வெளிச்சம் வந்துருச்சு. தேவன் கர்த்தர் உங்கள் மேல் உதிக்கிறார். சரிங்களா? டக்குன்னு வெளிச்சம் வருது, வெளியில் வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் வேதனை எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். வேதனை உங்களை மூடி வச்சுருந்துச்சுல்ல இவ்வளோ நாள். இந்த பிரச்சனைகள், வறுமை எல்லாம் உங்களை மூடி வச்சுருந்துச்சு, ஒரே இருட்டாக இருந்துச்சு, அப்படி தானே? அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இவைகளோடலாம் நான் ரொம்ப போராடிட்டேன், அதிகமாக போராடிட்டேன். என்னை பற்றி நினச்சி பார்க்க கூட எனக்கு டைம் இல்லாமல் போச்சு, எதற்குமே டைம் இல்லாமல் போச்சு. இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த கடன் எல்லாமே என்னை மூடி வச்சுருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களே. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருள், உங்களை மூடி வச்சுருந்தா அந்த இருள் விலகுது. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேலே உதிக்கிறார். என்னையே பார்க்க முடியலங்க, இயேசுவை என் வாழ்க்கையில் எங்கேயும் பார்க்க முடியல. உங்கள் மேலே, அப்படி சொல்கிற உங்கள் மேலே கர்த்தர் டக்குன்னு உதிப்பார். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கிறார். அதனால் அவருடைய ஒளி உங்கள் மேலே காணப்படும். உங்கள் மேலே இருந்து உங்களையே நசுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் என்ன ஆகுதுன்னா விலகுது. ஏன்னா தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இனிமேல் காணப்படும். தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் உங்கள் மேலே காணப்படும். இதுக்கு மேலே ஒரு நொடி கூட நான் தாங்கிக்க மாட்டேன், முடியாது, அவ்வளோதான் அப்படின்றீங்களே. எல்லாம் வெளிச்சம் வந்துடுது. ஸ்விட்சு போட்டால் வெளிச்சம் வந்துடுமா? உடனே லைட்டு போட்டுடலாம். நம்ம தேவன் வரார், கர்த்தர் வரார். உங்கள் வாழ்க்கைக்கு லைட்டு போடணுன்னா கர்த்தர் தான் வரணும். நம்ம வாழ்க்கைக்கு லைட்டு போடணுன்னா யார் வரணும்? தேவன் தான் வரணும், இயேசு தான் வரணும். அவர் வராருங்க, அவர் லைட் போட்டு விட போகிறாரு. எல்லாமே உங்களை நசுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளுமே சரியாகுது. வெளிச்சத்தை கொண்டு வந்துடுவார். உங்களை மூடி வச்சிருந்த அந்த இருட்டு விலகுது. மரணக்கட்டுகள் எல்லாமே விலகுது. வெளிச்சத்தை பார்க்க முடியும். உங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏசு வராரு, அவர் சுவிட்ச் போடுறாரு. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வந்துடுது. 38 வருஷமாக ஒருத்தர் வியாதியை அவரை மூடி வச்சுருந்துச்சு. ஒரே இருட்டு தான் அவருக்கு. அவர் வாழ்க்கையில் தன்னுடைய வீட்டை கூட அவர் பார்க்கல. எத்தனையோ வருஷமாக அவங்க வீடு பூட்டி இருந்துச்சுங்க. 38 வருஷமாக ஒரு வீடு பூட்டி இருந்தா அந்த தெருக்காரங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? இருக்காரா இல்லையா தானேங்க நினைப்பாங்க. அப்படி ஒரு இருட்டு. அந்த 38 வருஷம் வியாதி பிடிச்சவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பெரிய இருட்டு. 38 வருஷமாக அந்த ஊரில் நடந்த நல்லது கெட்டது எதுக்குமே அவரால் போக முடியல. என்னங்க, அவர் இருக்காரா தான் நாங்கள் கேட்போம். ஒரு வாரம் வீடு பூட்டி இருந்தாலே கேட்பாங்க. இது 38 வருஷமாக வீடு பூட்டி இருந்துச்சுங்க. எப்படி இருந்திருக்கோம்? அவ்வளோ இருட்டு. அவரை யாருமே பார்க்க முடியல. அவராலையும் வீட்டை போய் பார்க்க முடியல, சொந்தத்தை போய் பார்க்க முடியல. எவ்வளோ பெரிய இருட்டு. அவரால் அந்த வேதனையை சகிக்க முடியல. இயேசு அவர் மேல் உதித்தார். அவர் மேலே ஒரு பெரிய ஆரோக்கியம் உதித்தது. அவ்வளோதான், சரியாச்சு. டக்குன்னு சரியாயிடுச்சு. அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டார். தேவன் உங்கள் மேலே உதிப்பார். நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மேலே உதிப்பார். நீங்கள் பட்ட வேதனை, துன்பம் எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது, ஒரு நொடி கூட இந்த வேதனையில் இருக்க முடியாதுன்றீங்களே. அதுக்கு தான் அவர் லைட்டு போட்டு வைக்கிறார், வெளிச்சம் கொண்டு கொடுக்குறார். நீங்கள் நிறையா அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. இனிமேல் நீங்கள் இந்த வேதனையை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் மேலே உதிக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க இதுக்கு மேலே ஒரு நொடி கூட அவங்க இதை தாங்க மாட்டாங்க, முடியாது. கஷ்டம்பா. ஐயோ, ஒரு மனிதனால் இத்தனையும் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்துடுங்க பா. உங்களால் தான் வாழ்க்கைக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணணுன்னா நீங்கள் தான் வரணும். இந்த வாழ்க்கைக்கு லைட்டு போடணுன்னா நீங்கள் தான் வரணும். வெளிச்சத்தை கொண்டு வந்துடுங்க ப்ளீஸ்ப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய வேதனை எல்லாம் மறையுது, இதோட அவ்வளோதான் முடியுது, முடிவுக்கு வருது. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. இப்போ சுத்தாவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா, அங்கே வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் அப்பா உங்களுக்கு சரிசமமான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்கப்பா. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.